இந்த ஃபென்சிங் வந்து காலையில அது வெளிச்சமானோடனே வெளியே வந்துருங்க. சரிங்க, இந்த ஷெட்டுக்குள்ள வந்து இந்த ஷெட்டுக்குள்ள வந்துரு. ஓகே, இங்க வந்து தீவனம் எல்லாம் வெளியே போட்டு வச்சுட்டு போயிருவோம். ரைட்டுங்க. அதை வந்து சாப்பிட்டு இருக்குங்க. அப்போ வெளியில மேய்ச்சலுக்கு திறந்து விடுறதுங்க அது ஒரு மணி நேரம் 7 மணிக்கு மேல திறந்து விடுவோங்க. இல்ல குழந்தையை வளர்த்துறதை விட அதிகமான கவனம் வேணும் இதுக்கு. சரி சரி. இது ஆரம்ப காலத்துல சளி பிரச்சனையால நிறைய சிரமத்தை சந்திச்சுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி. சளி எப்ப பார்த்தாலும் மண்டை வீங்கிக்கும். சளியை விட்டு அது பாத்தீங்கன்னா 2 நாள்ல அந்த குஞ்சு போய் சேர்ந்துடும். ஓகே ஓகே. இது ஒரு 3 மாசம் 3.5 மாசம் குஞ்சுகளுங்க. 3 மாசம் 3.5 மாசம் இருக்கக்கூடிய குஞ்சுகள் இல்லைங்களா? சரிங்க. எவ்வளவு நாட்களுக்கு உள்ள இருக்குங்க இது? வந்து இன்னொரு 1 மாசம். ஓகே ஓகே. கொஞ்சம் தடமாகி அந்த மூக்கு சிகப்பு வந்ததுக்கு அப்புறம் சரிங்க வெளியே பிரிச்சு விட்டுருவாங்க. நோய்க்கான தீர்வுன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்க. இம்யூனிட்டி பூஸ்ட். நோய் வராம காப்பாத்துறது. அதாவது இது ஒரு தடுப்பூசி மாதிரி வேலை செய்யுது. ஆமாங்க. உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி நீங்க கொஞ்சம் பொறிச்சில இருந்து கொடுத்துட்டு வர்றீங்க. சரிங்க. அப்ப இருந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதுல உருவாக்கிடுது. கறி நல்லா இப்போ தேவைகள் அதிகமா இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாமா. இங்க மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்கு? உயிர் எடைக்கு நீங்க எவ்வளவு? 550 ரூபா. 550 கொடுக்குறீங்க. சாவல்ல கொஞ்சம் போகும்போது 600 ரூபா அந்த மாதிரி போயிடுது. ஓகேங்கண்ணா. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க அண்ணா. முதல்ல உங்களோட பெயர், நம்மளோட பண்ணையானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் பாலசுப்ரமணியங்க. ஓகே. திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோவில் கிராமம். சரி சரிங்க. பூசாரிபாளையம் அமைஞ்சிருக்கு. அங்க அமைஞ்சிருக்கு. ஆமாங்க. கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அழகுமலை கோவில் இல்லைங்களா? ஃபேமஸ். அழகுமலை கோயிலும் ஃபேமஸ், ஜல்லிக்கட்டுக்கு அழகுமலை ஃபேமஸ். வலுபூரம்மன் கோவில் ஒன்று ஃபேமஸா இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்மளோட பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா என்ன வகை கோழிகள் வந்து பண்ணிட்டு இருக்குங்க? பெருவிடை கோழிகள் மட்டும் பண்றீங்க? பெருவிடை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சுமாரா சொல்லுங்களேன், நம்ம பண்ணையில எத்தனை கோழிகள் இருக்கும்? நிறைய இருக்கிறத பாக்குறேன். எத்தனை இருக்கும்? ஒரு 300-400 அதுக்குள்ள இருக்கலாம். 300-400 இருக்கலாம். எக்ஸாக்டா நீங்க எண்ணி பாக்குறது இல்ல? சரிங்கண்ணா. அப்படியே விட்டுறது. இப்போ தாய் கோழிகள் அப்படின்னா சுமாரா எவ்வளவு இருக்குங்க? தாய் கோழிகள் ஒரு 30 உருப்படி இருக்குங்க. 30 உருப்படி இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பட்டாக்களும் அதுக்கு கீழே வந்து குஞ்சுகளுமா இருக்குது இல்லைங்களா? எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 5 வருஷமா பண்றீங்க. ஓகே ஓகே. அதாவது வந்து கொரோனா பீரியட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு இந்த கொரோனா ஆரம்பிச்சிச்சு. இந்த கொரோனா உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ரைட்டுங்கண்ணா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தாய் கோழிகளை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்னா எல்லாமே நம்ம தாய் கோழி குஞ்சுங்களா இல்ல வெளியில இருந்து குஞ்சுகள் வாங்கி விற்பனை பண்றீங்களா எப்படிங்க? இப்போதைக்கு தாய் கோழி வச்சு அடை வச்சு ஓகேங்க குஞ்சு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட தாய் கோழில இருந்து அடை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? என்ன பர்பஸ்க்காக இந்த கோழிகளை வளர்த்திட்டு இருக்கீங்க? கறி பர்பஸ் தாங்க. முழுக்க கறி தேவைக்கு தான். கறி தேவைக்கு ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி பெருவிடை வந்து நம்ம வளர்த்து கொடுக்குறோம். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு இதுல? எனக்கு திடீர்னு பார்க்கும்போது தம்பி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாருங்க. சரிங்க. அவர் பிராய்லர் பண்ணிட்டு இருந்தாரு, இதுவும் வச்சிருந்தாரு. அதை வச்சு நம்ம சரி தொழில் ஒரு புதுசா ஆரம்பிக்கலாம தோட்டத்துக்குள்ள. தோட்டம் சும்மா காடெல்லாம் இடம் பார்த்தீங்கன்னா சும்மா கிடந்துட்டு இருந்தது. சரிங்க சரி. நாங்கள் மரமெல்லாம் வச்சு பண்ணலாமேன்ட்டு ஆரம்பிச்சேன். ஓகே. இது ஒரு ஆசை இருந்துன்னு வச்சுக்கலாம். அந்த கோழி வளர்த்தவங்க ஆசை பல காலமா இருந்தது. ஓகே ஓகே. அதோட இது ஆரம்பிச்சிட்டேங்க. அது இப்போ ஒரு ஹாபியாவே மாறிடுச்சு இல்லைங்களா? எப்படின்னா முழு நேர தொழிலா பாக்குறீங்களா இல்ல பகுதி நேர தொழிலா இதை பண்ணிட்டு இருக்கோமா? இது எனக்கு பகுதி நேர தொழிலா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கும் போது புதுசா உள்ள வந்திருக்கீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோழி வளர்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஏன்னா கோழி வளர்ப்புங்கிறது சாதாரண வேலை இல்ல. கோழிகளையும் நோய்களையும் பிரிக்கவே முடியாது. என்னென்னலாம் சந்திச்சீங்க இந்த 5 வருஷ காலத்துல? குழந்தையை வளர்த்துறதை விட அதிகமான கவனம் வேணும் இதுக்கு. சரி சரி. இது ஆரம்ப காலத்துல சளி பிரச்சனையால நிறைய சிரமத்தை சந்திச்சுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி. சளி எப்ப பார்த்தாலும் மண்டை வீங்கிக்கும். சளியை விட்டு அது பாத்தீங்கன்னா 2 நாள்ல அந்த குஞ்சு போய் சேர்ந்துடும். ஓகே ஓகே. ஒரு பிரச்சனையா இருந்தது. அப்புறம் அம்மை ஒரு பெரும் பிரச்சனையா இருந்ததுங்க. அம்மையும் ஒரு பிரச்சனை. சூடு காலத்துல வெயில் காலத்துல எனக்கு ஏகப்பட்ட குஞ்சுகள் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 100 குஞ்சு மேல லாஸ் ஆயிட்டது. சரி சரி சரிங்க. அப்புறமா ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு தான் இது வந்திருக்கீங்க. எப்படிங்கண்ணா இப்போ எப்படி போயிட்டு இருக்கீங்க? இழப்புகள் இல்லாம இருக்கா கோழி வளர்ப்பு? இழப்புகள் 90% இல்லைங்க. 90% அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சரி, அதை பத்தி விரிவா பின்னாடி பார்ப்போம். சரி, முதல்ல உங்களோட ஷெட், உங்களோட அமைப்புகளை கொஞ்சம் பாத்திரலாங்களா? சரிங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர்ல நம்ம இந்த பண்ணையை நடத்திட்டு இருக்கீங்க? மொத்தம் வந்து எனக்கு ஒரு 11 ஏக்கர் இருக்குங்க. சரிங்க. இந்த இடம் வந்து ஒரு 2 ஏக்கர். 2 ஏக்கர் கோழிகளுக்காக ஒதுக்குனது 2 ஏக்கர். ஆமாங்க. இந்த காடு. சரிங்க. இப்போ ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு ஷெட் போட்டிருக்கீங்களா? இது எதற்காக? அதாவது இந்த ஃபென்சிங் வந்து காலையில அது
வெளிச்சம் மாறணும்னா வெளியே வந்துருங்க. சரிங்க, இந்த ஷெட்டுக்குள்ள வந்து இந்த ஷெட்டுக்குள்ள வந்துரு. ஓகே, இங்க வந்து தீவனம் எல்லாம் வெளியே போட்டு வச்சுட்டு போயிருவோம். ரைட்டுங்க. அதை வந்து சாப்பிட்டு இருக்குங்க. அப்போ வெளியில மேய்ச்சலுக்கு திறந்து விடுறதுங்க அது ஒரு மணி நேரம் 7 மணிக்கு மேல திறந்து விடுவோங்க. ஓ, காலையிலேயே நீங்க தீவனத்தை கொடுத்துறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்டுக்குள்ள இருந்து அது வெளியில வந்துருது. ஆமாங்க, இந்த பார்ட்டிஷனுக்குள்ள இருக்குது இல்லீங்களா? இந்த பார்ட்டிஷன் வந்து இல்லைன்னு சொன்னீங்கன்னா உள்ள வந்து போட்டுல சண்டை போட்டுக்கிறீங்க, முதிச்சு சாகரக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட் ரைட் ரைட். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு வெளியில மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுறோம் தோட்டத்துக்குள்ள. ஆமாங்க ஆமாங்க. ரைட்டுங்க. இதோட சுற்றளவு எவ்வளவு சொன்னீங்க? இது 20க்கு 40ங்க. 20க்கு 40. அது ஷெட்டோட அளவுங்க. இந்த சுத்தி வர இருக்கிற இந்த கம்பி இதுவும் 20க்கு 40. இது ஒரு 20க்கு 40. ஆமாங்க. ரைட். அப்படியே உள்ள பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஒரு 20க்கு 40 கம்பி வேலி, அதுக்கப்புறம் ஷெட் ஒரு 20க்கு 40 போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே. ஷெட் ஒத்த டாப் போட்டிருப்பீங்களா? இருக்கு, ஒத்த டாப் தான் போட்டிருக்கீங்க. சரிங்க. இது எதற்காக நான் இந்த ஷெட்ல என்ன அடைக்கிறீங்க? எதுக்காக இதை உருவாக்கி இருக்கிறோம்? இது வந்து பெரிய கோழிகள் எல்லாம் தங்கறதுக்குங்க. பெரிய கோழிகள் தங்கறதுக்காக. சரிங்க. அப்புறமா அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அது வந்து அப்படியே பார்க்கலாங்களா? உள்ள போயிட்டு சொல்லுங்க. இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோழியில அடை வச்சு சாத்திடுறது. கோழியில அடை வைக்கிறதுக்காகவே இந்த ரூம் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லையே. அடுத்த கோழிகள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது இல்லைங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிக்கிறேங்க. என்ன சைஸுங்க இதெல்லாம்? பார்ட்டிஷன் சின்ன சின்னதா போட்டுருக்கீங்களா? என்ன 6க்கு 3ங்க. 6க்கு 3 சைஸ். ஆமாங்க. கோழி அடை வைக்கிறதுக்காகவே அது. ஆமா ஆமா ஆமாங்க. ஓகே. அது போக வந்து இங்க வந்து பரன் போட்டிருப்பீங்களா? இதெல்லாம் தங்க இருக்குங்க. மேல தங்கி இருப்பாங்க, கீழே தங்கிக்குவாங்க. ஓ, மேலையும் பரன் இருக்கு இதுலயும்? ஆமாங்க. எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா மேலதான் இருப்பாங்க. ஓ ஓ ஓ, சரி சரிங்க. அப்புறம் இதுலயும் தங்கிக்குவாங்க. அது போக இங்க படிக்கட்டுல தங்குறது கம்மி தான். ஆமா, பரன் அவங்க எங்க தங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தங்கிக்கலாம். ரைட் ரைட். ரொம்ப அருமையான ஒரு செட்டப் பண்ணிருக்கீங்க. அந்த பக்கம் வந்து கோழிகள் அடை வைக்கிறது, அது அடை வைக்கிறதாங்க. எல்லாமே தனித்தனி பார்ட்டிஷனா கொடுத்துட்டீங்க. 6க்கு 3 சைஸ்ல. ஆமாங்க. எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னு நம்ம 14 உருப்படி இருக்கு. சரிங்க. இப்ப கீழே என்ன போட்டிருக்கீங்க? இது தென்னை நாருங்க. தென்னை நாரு தான். ஆமாங்க. ஓகே ஓகே. அதுக்கு கீழே மணல் இருக்குங்களா? மண்ணுங்களா? இல்ல இல்லைங்க, அதுக்கு கீழே சிமெண்ட் தர. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நாரு. ஆமாங்க. ஓ, ஷெட் வந்து கீழே வந்து காங்கிரீட்டே போட்டீங்க. ஆமாங்க. ஓகே. காரை போட்டு அதுக்கு மேல வந்து தேங்காய் மஞ்சி போட்டுருக்கீங்க. இது எதற்காக தேங்காய் மஞ்சின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இந்த கழிவு நோட்ல ஈரப்பதத்தை ஓகேங்க இழுக்கிறதுக்கு தேங்காய் மஞ்சி தான் கரெக்ட். தேங்காய் மஞ்சி தான் கரெக்ட். நிறைய பேர் கல்ல போட்டு போடுவாங்க, சில பேர் நெல்லுமி போடுவாங்க. நெல்லுமி போடலாங்க. நெல்லுமி எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகி போச்சு இன்னைக்கு. கடலை போட்டு காஸ்ட்லி ஆகி போச்சு. அதாங்க. இதே இன்னைக்கு காஸ்ட்லி ஆகி போச்சுங்க இப்போ. அப்படிங்களா? இந்த மஞ்சியே ரொம்ப ஒரு யூனிட் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்ததுல இன்னைக்கு 3000 ரூபாய் போச்சு. சரிங்கண்ணா. இப்போ எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இதை கிளீன் பண்ணுவீங்க இந்த மஞ்சி எல்லாம்? 3 மாசத்துக்கு கிளீன் பண்ணி 3 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த ஷெட்டுக்குள்ள மட்டும் எத்தனை கோழிகள் அடையுதுங்க நமக்கு எக்ஸாக்ட்டா? இதுல ஒரு இப்போதைக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 கோழி இருக்கு. 100 கோழி இதுக்குள்ள அடையுது. அதாவது தாய் கோழியோட சேர்த்து குஞ்சுகள் மட்டும் தான். தாய் கோழிகள் மட்டும். குஞ்சல தனியா அந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் தாய் கோழி மட்டும். தாய் கோழி கொஞ்சம் பெரிய கோழிகள். சரிங்க. இப்போ பெருவடை வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய காரணங்களுக்காக பண்ணுவாங்க. நீங்க குறிப்பா இந்த கறி தேவைக்காக ஏன் பண்றீங்க? கறி நல்லா இப்போ தேவைகள் அதிகமா இருக்குங்க. அப்படிங்களா? ஆமாமா. இங்க மார்க்கெட் ரேட் எவ்வளவு இருக்கு? உயிர் எடைக்கு நீங்க எவ்வளவு? உயிர் எடை 550 ரூபா. 550 கொடுக்குறீங்க. சாவல்ல கொஞ்சம் போகும்போது 600 ரூபா அந்த மாதிரி போயிட்டு. ஓகேண்ணா. எப்படி மாசத்துக்கு ஒரு முறை விற்பனைங்களா இல்ல வாரத்துக்கு ஒரு முறையா விற்பனை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புங்க. மாசத்துக்கு ஒரு முறை விற்பனை பண்ணிடுறோம். அவங்களுக்கு தேவை அதிகமா இருந்தா திடீர்னு ஒரு 15 நாளைக்கு வந்து மறுபடியும் பிடிக்கிறாங்க. ஆமாமா. எல்லாமே கடைக்காரங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. சுத்தமான பெருவடை வளர்த்து நீங்க கிடைக்காரங்களுக்கு கறி தேவைக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்மளோட குஞ்சுகள் செட்டையும் பாத்துடலாங்களா? முன்னாடி ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ இந்த செட் பார்த்தோம் இல்லைங்களா? 40க்கு 20 சைஸ்ல போட்டிருக்கீங்க. மேல வந்து முழுக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் சீட்டு போட்டு சைட்ல வந்து வலை வச்சு கட்டி இருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த ஷெட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? எப்ப போட்டீங்க? 2021ங்க. சரிங்க. அப்ப வந்து எனக்கு ஒரு 1.20 வந்ததுங்க. 1.20. அதாவது 2021 கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனா பீரியட்ல போட்டேங்க. 1.20 வருது. ஆமா. ஏன்னா இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டதுனால அவ்வளவு ஜாஸ்தி. அத பார்த்து எல்லாமே இரும்பு ஆங்கிள் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. முழுக்கவே வந்து இரும்பு ஆங்கிள் போட்டு மேல சிமெண்ட் சீட் போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு செட் அமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. ரொம்ப அருமையா இருக்குன்னு பாக்குறதுக்கு. நம்ம அப்படியே குஞ்சுகளை பார்த்துட்டே பேசுவோம். சரிங்க. இங்க ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் பாக்குறேன். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஆனா இது வந்து ஒரு ப்ரூடிங் 1 மாசம் வச்சுக்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் கூட இந்த 10க்கு 10 ரூம். சரிங்க. இது ஒரு மாசம். அப்படிங்களா? இப்போ குஞ்சுகள் இருக்குங்களா உள்ள? ஆமாங்க. சரி சரிங்க. இருக்குங்க. எத்தனை நாள் குஞ்சுகள்? இது வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகி போச்சுங்க. ஓகே ஓகே. 2 மாசம் வரைக்கும் இங்க வச்சிருப்பீங்க. ப்ரூடிங் முடிச்சு 1 மாசத்துல இங்க கொண்டு வந்தா இன்னொரு 1 மாசம் இங்க இருக்குமா? 1 மாசம் மறுபடியும் 1 மாசம் இங்க வச்சு. சரிங்க. அந்த சொந்த ஃபீடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க ரொம்ப சிம்பிளா ஓலையெல்லாம் வச்சு போட்டிருக்கீங்க. எப்படி அமைச்சிங்க இது? ஆனா இது சும்மா செட்டு தாங்க. ஒரு 10க்கு 10 ஒரு செட்டு. சரிங்க. இதுல அப்படியே இது வந்து கூலிங்காக மேல ஓலை போட்டிருக்கீங்க. ஆமாங்க. மேல வெயில் காலம் வருது இல்லைங்களா? ரைட்டுங்க. அந்த வெயிலுக்காக இப்போ ஓலை போட்டிருக்கீங்க. ஓ, இப்போ இதுல எத்தனை குஞ்சுகள் இருக்குங்கண்ணா இதுக்குள்ள? இதுல ஒரு 60 குஞ்சு இருக்குங்க. 60 குஞ்சுகள் இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகே. எல்லாம் கம்பெனி ஃபீடு தான் வைக்கிறீங்க? ஆமாங்க ஆமாங்க. குஞ்சுகளுக்கு. ஆமாங்க. ஓகே ஓகேங்க.
இந்த 10க்கு 10 ரூம்ல இந்த 60 குஞ்சுகள்ங்கிற பரவாயில்லைங்களா இல்ல எத்தனை குஞ்சுகள் வரைக்கும் விடலாம்? இதுல 100 குஞ்சு வைக்கலாங்க. 100 குஞ்சு வரைக்கும் விடலாம். வைக்கலாம். சரிங்க. இப்ப மேய்ச்சலுக்கு விடாம தாய் கோழிகளோட விடாம இந்த குஞ்சுகளை வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சு நீங்க ப்ரூடிங்ல போட்டு வளர்த்துறதுக்கான காரணம் என்ன? அதுலனால என்ன நன்மை ஏற்படுது? ஆனா மேய்ச்சலுக்கு விட்டா இந்த தாய் கோழியோட விட்டா பருந்து தூக்கிட்டு போறது. சரிங்க. போனா எல்லாம் போய் 10 இருந்துன்னா 5 கூட இருக்காதுங்க. அதான் மிஞ்சறது இல்ல 3 மிஞ்சு. சரிங்க. இது வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாஸ் இல்லாம காப்பாத்திக்கலாம். ப்ரூடிங் வைக்கும் பொழுதே வளர்த்துறோம் இல்லைங்களா? ஆமா. அதுல இருந்து வளர்த்தி கொண்டாந்து இப்போ அதனால இது பரவாயில்லையா இருக்குது இல்லைங்களா? ஓகே. கமர்ஷியலா பண்ணா இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். இந்த மாதிரி தான் பண்ணியாகணும். வேற வழி இல்லைங்க. குஞ்சுகளை பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. குஞ்சுகள் எல்லாமே வந்து அருமையா இருக்குது. சரிங்க. உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல மெத்தடை ஃபாலோ பண்றீங்க. சரிங்க. ரொம்ப சிம்பிளா ஆனா நீட்டா ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க கோழி குஞ்சுகளுக்காக. சரிங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. ஆனா இது வந்து கோழி குஞ்சுக பெரிய கோழி கூட விட்டதுன்னா சரிங்க அதுக்கு முதிச்சா கொண்டு போடுதுங்க. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது தீவனம் தனியா எடுத்து சாப்பிடுற அளவுக்கு விடுறது இல்ல. அது அவங்க ஆதிக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க ஆதிக்கம் அதிகமா இருக்கு, டாமினேஷன் அதிகமா இருக்கு, சாப்பிட கொடுறது இல்ல. சரி. அதனால இது தனியா வச்சு பண்ணி இதுக்கு தனியா தீவனம் போடணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. அது நல்லா சாப்பிட்டு திருப்தி அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ரைட்டுங்க. இதோட நீள அகலம் எவ்வளவுங்க இந்த செட்? இது ஒரு 50 அடி நீளங்க. அது மேயருக்கான இடத்த கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அப்படியே தீவனம் சாப்பிட்டு உள்ள ஃப்ரீயா உள்ள சுத்துற மாதிரி உள்ள ஒரு சின்ன செட் போட்டிருப்பீங்களா? அது ஒரு 10க்கு 10 ஒரு செட்டு. ஓகே. நைட் தங்கறதுக்காக, நைட் அடையறதுக்காக. மேல மீன் வலை போட்டிருப்பீங்களா? இருக்கு. அது இந்த பருந்து. சரிங்க. கழுகெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக போட்டேங்க. பிடிக்கிறதுக்கு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டிருக்கீங்க. பரவாயில்லைங்களா பாதுகாப்பு? பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் வரது இல்லைங்க, வேஸ்ட் ஆகிறது இல்லை. சரிங்க. ஆனால் இப்போ இதில் இருக்கிற குஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் குஞ்சுகள், எவ்வளோ நாட்களுக்கு உள்ள இருக்கும், எப்போ மேய்ச்சலுக்கு திறந்து விடுவீங்க? இது ஒரு 3 மாசம் 3.5 மாசம் குஞ்சுகளுங்க. 3 மாசம் 3.5 மாசம் இருக்கக்கூடிய குஞ்சுகள் இல்லைங்களா? சரிங்க. எவ்வளோ நாட்களுக்கு உள்ள இருக்குங்க? இது வந்து இன்னொரு 1 மாசம். ஓகே. கொஞ்சம் தடமாகி அந்த மூக்கு சிவப்பு வந்ததுக்கு அப்புறம் சரிங்க வெளியே பிரிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சு அந்த செட்டுக்கு விட்டுருவாங்க. அந்த செட்டுல போயிட்டு அப்புறம் எல்லாத்தோட சேர்ந்து அப்படியே மேய்ச்சலுக்கு போகணும் இல்லைங்களா? ஆனா இப்போ கோழி குஞ்சுகளை பாக்குறோம், தாய் கோழிகளை பாக்குறோம். முதல்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா தீவன மேலாண்மை. சரிங்க. ஏன்னா 300க்கும் மேற்பட்ட கோழிகள் இருக்கு அப்படின்னா தீவன மேலாண்மை ரொம்ப கட்டாயமா ரொம்ப தெளிவா பண்ணணும். அப்பதான் வந்து கோழிகளை வளர்த்த முடியும். அப்ப தீவன மேலாண்மை அப்படிங்கும் போது குஞ்சுகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க, வளர்ந்த கோழிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க, தாய் கோழிகளுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? குஞ்சுகளுக்கு பாத்தீங்கன்னா கம்பு. சரிங்க. அரிசி கொஞ்சம். ஓகே. அப்புறம் கோதுமை கொஞ்சம். சரிங்க. மக்காச்சோளம் ஒரு 50% மக்காச்சோளங்க. ஓகே. அப்புறம் தவிடு. மக்காச்சோளம் அதிகமா கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓகே. அப்புறம் தவிடுங்க. சரிங்க. அப்புறம் புண்ணாக்கு. இது கலந்து தான் கொடுக்குறேங்க. இப்போ நீங்க இந்த கம்பெனி தீவனத்துக்குலாம் போறது இல்லீங்களா? கம்பெனி தீவனம் வந்து ஒரு 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் கம்பெனி தீவனம் மெயின்டைன் பண்றீங்க. குஞ்சுகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. வழியே இல்லைங்க. சரிங்க. அது பண்ணியே ஆகணும். அப்பதான் இழப்புல இருந்து தப்பிக்க முடியுது. அப்பதான் அது வளர்ந்து வருங்க. வளர்ச்சியும் நல்லா இருக்கு இல்லீங்களா? ஓகே. அப்போ தாய் கோழிகளுக்கு ஸ்பெஷலா தாய் கோழிகளுக்கு எல்லாமே இதே மாதிரி தானுங்க. இதே தீவனம் தான். ரைட். அதுக்கு வந்து உடைக்காம போடுவாங்க, இதுக்கு உடைச்சு போடுற அவ்வளவுதான். குஞ்சுகளுக்கு உடைச்சு கொடுக்குறீங்க மக்காச்சோளத்தை, அதுக்கு வந்து முழுசா அப்படியே ஊற வச்சு கொடுத்துறீங்களா? ஆமாங்க. ஓகே. இந்த புண்ணாக்கு எதுக்காக போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? புண்ணாக்கு அப்பதானுங்க கொஞ்சம் சைனிங் வரும், கோழிகள் நல்லா ஒரு உருவம் வருங்க, நல்லா சைஸ் ஆகும். ஆமாங்க. ஓகேண்ணா, ரொம்ப அருமையா இடையாருங்க. அப்பெல்லாம் இடையாறது. ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. தீவன மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா ஈஸியான ஒரு தீவனத்தை வச்சு நீங்க வந்து கோழிகளுக்கான வளர்ச்சியை வந்து நீங்க பாத்துறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, இந்த நோய்கள் மேலாண்மை. ஏன்னா 10 கோழி வச்சிருந்தாலே நோவு தாங்க முடியறது இல்லைங்கிறாங்க. கிட்டத்தட்ட 300 கோழி வச்சிருக்கீங்க. எப்படி இந்த நோய்கள் மேலாண்மை எப்படி ஜமாளிக்கிறீங்க? என்ன மருந்து கொடுக்குறீங்க? நோய்கள் மேலாண்மை ஜமாளிக்கிறது ரொம்ப சிரமமான வேலை தானுங்க. சரிங்க. அதுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து பார்த்து எடுத்து போய். சரிங்க. அப்புறம் இப்போ இந்த ஹெம்1 அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி இது. ஓகே. மயிலாடுதுறையில இருந்து வருதுங்க. அந்த இயற்கை முறையில் தயாரிக்கிறாங்களா அந்த மருந்து ஹெம்1 அப்படிங்கிறது இல்லைங்களா? சரிங்க. அதுல வந்து காக் சிரப், இம்யூனிட்டி பூஸ்டர். ஓகே. சுக்கா கேர். ஆமாங்க. ஓகே. இந்த மாதிரி 3 வெரைட்டி அதுல வருதுங்க. சரிங்க. இது வந்து ரெகுலர் காக் சிரப்புமே இம்யூனிட்டி பூஸ்டர் ரெகுலர் குஞ்சுல இருந்து 1 மாசத்துக்கு ரெகுலரா கொடுத்துடலாங்க ஆரம்ப காலம். சரிங்க. அப்புறமா வாரத்துல ஒரு 2 நாளைக்கு. ஓகே. இந்த சுக்கா கேர் வந்து வாரத்துல 1 நாளைக்கு. ஓகே. இதை கொடுத்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒரு 90% ஜமாளிச்சுக்கலாம். அதாவதுங்க இதை வந்து ஒரு நோய் வந்ததுக்கான ஒரு தீர்வை எடுக்க முடியாது இல்லைங்களா? இது வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி தவிர்க்கிறதுக்கான ஒரு மருந்து எடுத்துக்கலாம். ஆமாங்க. சரி, இப்போ எல்லா மருந்து கொடுக்குறீங்க, எல்லாமே ரிசல்ட் கொடுக்குதுங்களா உங்களுக்கு? எப்படி இதுல வந்து இப்போ ரிசல்ட் பரவாயில்லைங்க. அப்படிங்களா? நல்ல ரிசல்ட் தான். எத்தனை நாட்களா இந்த ஹோமியோபதி மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன். 1.5 வருஷமா கொடுக்குறீங்க. பரவாயில்ல. ஓகே. ரிசல்ட் எப்படி இருக்குங்க? மார்டாலிட்டி ரேஷியோ எப்படி இருக்கு? மார்டாலிட்டி ரேஷியோ ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி. ஆமாங்க. ஓகே. ஆரம்ப காலத்துல வந்து மார்டாலிட்டி ஆனது அளவில்லாம ஆயிட்டு இருந்தது. கொஞ்சம் ஆயிட்டு ரெகுலரா கொஞ்சம் தூக்கி போடுற வேலையை தான் இருந்தது. இந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. இது ரொம்பவே தெளிவாகி போச்சுங்க. சரி.
ஆனால் 3 வகையான மருந்துகள் சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ அந்த ஹோமியோபதியிலேயே 3 வகையான மருந்துகள் சொன்னீங்க. அது என்னென்ன மருந்துகள், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஹெம்1 அப்படின்னு இம்யூனிட்டி பூஸ்டருங்க. சரிங்க. அப்புறம் காக் சிறப்பு சளிக்காக. ஓகே ஓகே. இம்யூனிட்டி பூஸ்டருங்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திருக்கு. ஆமாங்க. ஓகே. அப்புறம் காக் சிறப்பு சளி வராமல் காப்பாத்துறதுக்காக. சரி சரி சரிங்க. இந்த சுக்கா கேர் வந்து சுக்கா நோய் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகே. கோழி வளர்ப்பாளர்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இந்த சுக்கா நோய். சுக்கா நோய் ஒன்று, சளி ஒன்று மிகப்பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. ஆமாங்க. சரிங்க. எந்த அளவுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க இதுக்கு? நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% பக்கமாகவே கண்டுட்டேங்க. ஓகே ஓகேங்க. இது வந்து நல்ல ஒரு மருந்து தான். ஆமா, சிரமமாக வச்சு சிரமப்படுறதுக்கு தினம் பார்த்தீங்கன்னா உங்க இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு 50 உருப்படி இன்ஜெக்ஷன் பண்ணி பிடிக்கிறதுங்கிற சிரமமான வேலை. சரிங்க. இது வந்து ஓரளவுக்கு தீர்வை கொடுத்துருச்சு. எப்படிங்கண்ணா இப்போ இது வந்து மருந்துன்னு எடுத்துக்கிறதா எப்படி? எனக்கு இன்னுமே அது ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு நோய்க்கான தீர்வு மருந்துன்னு எடுத்துக்கலாமா எப்படிங்க? இல்லைங்க, நோய்க்கான தீர்வுன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்க. இம்யூனிட்டி பூஸ்ட். நோய் வராம காப்பாத்துறது. அதாவது இது ஒரு தடுப்பூசி மாதிரி வேலை செய்யுது. ஆமாங்க. உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி இப்போ நீங்க கொஞ்சம் பொறிச்சிருந்தே கொடுத்துட்டு வர்றீங்க. சரிங்க. அப்புறம் இருந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதில் உருவாக்கிடுது. ஆனா ஒரே ஒரு சந்தேகம் தான், இதுக்கு முன்னாடி மார்டாலிட்டி ரேஷியோ எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு உங்களுக்கு? மார்டாலிட்டி ரேஷியோ அது அளவே இல்லைங்க முன்னாடி. அது எத்தனை எடுத்து போடுறோம் தினமும் இருக்காது. சரி. தினமும் கொஞ்சம் தூக்கி போட, சின்ன கொஞ்சம் தூக்கி போட, பெரிய கொஞ்சம் தூக்கி போற. ஓகே. இதுக்கு தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு புதைக்கிற கதையே இருந்ததுங்க. சரிங்க. இப்போ அதுல இருந்து 90% மேல வெளிவந்து. அதுக்கு இந்த ஹெம்1 மருந்து தான் காரணம்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. மாற்றமே இல்லை. யாரெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இந்த மருந்து? இது நாட்டுக்கோழி வளர்த்துறவங்க ரொம்ப யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த முட்டைக்கோழி வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஓகேங்க, அவங்க பண்ணலாம். ஓகே. இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏதாவது வருதுங்களா இந்த மருந்துனால? சைடு எஃபெக்ட் எந்த பிரச்சனையும் இல்ல. ஹோமியோபதிங்கறனால எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, அதனால ஒண்ணும் இல்ல. ஓகே. இங்கிலீஷ் மெடிசன்ல கூட 1-2 சைடு எஃபெக்ட் இருக்கும். அது வந்து ஆமாங்க. இது வந்து அந்த சைடு எஃபெக்ட்ல ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே. கோழி நல்லா வளருது. சரிங்கண்ணா. குஞ்சுக்கு காப்பாத்திரலாம். ஓகே. அப்படி ஏதாவது ஒண்ணு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப ஏதாவது ஒண்ணு 100க்கு 1-2 வரத்தான் செய்யும். சரி சரி. அது ஒன்றும் மாற்ற முடியாது. ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இம்யூன் மருந்தை பத்தி ஒரு அட்வைஸுங்க. சரிங்க. இது வந்து வேற பிராண்ட்ல இந்த நேம்ல வேற இடத்துல இருந்து வருது. ஓ. அதை வாங்கி யூஸ் பண்ண ஒரு டைம். சரிங்க. அது ரொம்ப எனக்கு அது எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு. ஓகே. அப்புறமா இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. ஓகே. இழப்புகள் இருந்தது அப்போ. ஆமாங்க, அது அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. சரி சரி சரி. அப்புறமா மறுபடியும் தான் தேடி பிடிச்சப்போ இந்த சுமி அப்படிங்கிற கம்பெனி வந்து ஓகே மயிலாடுதுறையில இருந்து. சரிங்க. இவர் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி ஆர்டர் பண்ணீங்க? இது யூடியூப்ல தான் பார்த்தேங்க. யூடியூப்ல தான் பாத்தீங்க. அப்புறமா பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் திருப்பூர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாங்க. ஓ, அவரோட இது கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. அப்புறம் அவருடைய கருத்துக்கு மேல ஓகே இதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு திருப்தியான ஒரு ஹெம்1 சுமி ப்ராடக்ட் மயிலாடுதுறை இதுதான் மேட்ரு. ஆமாங்க. ஓகேங்க. இதை வாங்கிட்டாங்கன்னா போதும். ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவன முறையும் நம்ம பேசிட்டோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு நீங்க என்ன பண்றீங்க, அதாவது நோய்களுக்கான தீர்வு என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். ஆமாங்க. இப்போ அடை வச்சு குஞ்சு பொரிக்கிறதா சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி இயற்கை முறைங்களா இல்ல செயற்கை முறை போறீங்களா, இன்குபேட்டருங்களா? நாங்க அடை வச்சு இயற்கையா தான் பண்றேங்க. இயற்கையா தான் பண்றீங்க. சரி சரிங்க. கோழிலே வச்சிடுறேங்க. ஓகேங்க. வச்சு எடுத்து மறுபடியும் ஆனா வளர்த்துறது மட்டும் லைட் போட்டு வளர்த்துறேங்க. ஓ, அதாவது ப்ரூடிங் மெத்தட் ப்ரூடிங் மெத்தட்ல போட்டு தான் வளர்த்துறோம். சரி சரி. தனித்தனியா விட்டு வளர்த்துற பொழுது உங்களுக்கு ரொம்ப அதை காப்பாற்ற முடியல. காப்பாத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால ப்ரூடிங் போட்டு 50 குஞ்சு ப்ரூடிங் போட்டு எடுத்துட்டோம்னா சரிங்க நல்லா ஒரு. இப்போ சுமாரா சொல்லுங்களேன், இப்போ நம்ம பெருவிட கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முட்டைகள் இடுது, எத்தனை குஞ்சுகள் கிடைக்குது அது அடை வைக்கும் போது, அதை பத்தி கொஞ்சம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருவிட 10 முட்டைக்கு விடுறது அதிகங்க. சரிங்க. அதுல 5 குஞ்சு தான் பொரிக்கும். 5 குஞ்சு தான் பொரிக்குது. 5-6 வர்றத ஒருவேளை தாய் கோழியில் வைக்கிறனால தான் அவ்வளோ கம்மியா பொரிக்குதுங்களோ? அப்படி எனக்கு தெரியலைங்க. சரிங்க. இன்குபேட்டர் யூஸ் பண்ணாதனால அது தெரியல. நீங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை, இன்குபேட்டர் பத்தி யோசிக்கல, இயற்கை முறையில தான் பண்றீங்க. ஆமாங்க. ஓகே. நான் ஒரு 5 குஞ்சுகள் பொரிக்குது, எத்தனை குஞ்சுகளை காப்பாற்ற முடியுதுங்க நம்மளால? நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து ப்ரூடிங் போட்டு எடுக்கிறது கிட்டத்தட்ட அது ஒரு 99 குஞ்சு காப்பாத்திடலாம். 99% குஞ்சுகளை காப்பாற்ற முடியும். ஓகே. ஏதாவது ஒண்ணு போகுங்க அது ப்ரூடிங்லயே, அதே ஒன்றும் பண்ண முடியாத போகத்தான் செய்யும். சரி. ப்ரூடிங் எத்தனை நாட்கள் வச்சிருக்கீங்கன்னா? 1 மாசங்க. 1 மாசம் வச்சிருக்கீங்க. 1 மாசம் 25 நாள் குறையில ப்ரூடிங் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து குஞ்சுகளை இந்த பண்ணைக்கு மாத்திடுறீங்க. இந்த செட்டுக்கு இப்போ நம்ம பார்த்த அங்க ஒரு ரூம்ல வைப்பேன். ஓ, அங்க ஒரு செட் இருக்குது. ஆமாங்க. அது ஒரு 1 மாசம் வைப்பேன். சரிங்க. 2 மாசம் ஆச்சுங்களா, 2வது மாசம் இங்க கொண்டு வந்துருவேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் மேய்ச்சலுக்கு வருது. 3-4 மாசத்துக்கு அப்புறம் தான் மேய்ச்சலுக்கு வருது. ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரிங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க வந்து கறி தேவைக்காக தான் வளர்த்துறீங்க இல்லீங்களா? ஆமாம். நீங்க இந்த குஞ்சுகள் விற்பனை அப்படிலாம் எதுவும் யோசிக்கலீங்களா? இல்ல, அதை யோசிக்கலீங்க. சரிங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? குஞ்சு விற்பனை ஒன்று அப்புறம் நம்ம லாபம் ஒன்றும் பெருசா வராது இல்லைங்களா? சரி சரிங்க. அதனால நம்ம கறி நம்மளுக்கு எனக்கு வேலை வேணும். ஓகே ஓகே ஓகே. வளர்த்து வித்தா தானே ஒரு பெரிய. கண்டிப்பா அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஆமாங்க இல்லைங்களா? ஆமாங்க. குஞ்சு வித்தா 150 ரூபா 100 ரூபான்னு போயிருது. சரிங்க.
அப்புறம் இதை வித்தா தானே ஒரு கிலோ 550 ரூபாய்க்கு வளர்த்தி கிலோ 550 ஒரு லாபகரமான தொழிலா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. நான் உண்மையாலுமே நாட்டுக்கோழி வந்து லாபமான தொழில் தானே? உங்களோட அனுபவத்தில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மோசம் இல்லாத லாபங்க. மோசம் இல்லாத லாபம். நல்லா பண்ணலாம். எப்படி சொல்றீங்க? இது அப்புறம் வேற என்ன, இதை தவிர சொந்தமா பண்றோம். ஓகே, நல்ல ரேட்டு தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசா எதுவும் பண்ண போறது இல்ல. ஆமாங்க. கோழி திறந்து விட்டு அது பாட்டுக்கு மேய போகுது. தீவனம் போற போட்டு நீ விட்டோம்னா அது பாட்டுக்கு மேயுது. அதாங்க. தீவனத்தையும் மருந்துகளையும் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா இழப்புல இருந்து தப்பிச்சிடலாம். ஆமாங்க. அதையும் நீங்க தெளிவா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப முழுக்கவே கறி தேவைக்காக தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கறி தேவையா தானுங்க. இப்போ ஒருவேளை வீடியோ பாக்குற யாராவது நண்பர்கள் இந்த சுற்றுவட்டார பகுதியில கறி தேவைக்கு வேணும், இல்ல எங்க வீட்டுக்கு ஒரு 4 கோழி வேணும், சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அடிக்கிறதுக்கு வேணும், குழம்பு வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். தாராளம் வாங்கிக்கலாம். ஓகே, யாரு வேணாலும் கேட்டா கொடுத்துறேன். யாரு வேணாலும் கேட்டா கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணையை சுத்தி காமிச்சிங்க. அருமையான ஒரு செட்டப் போட்டிருக்கீங்க. உண்மையாலுமே தாய் கோழிகளும் சரி குஞ்சுகளையும் சரி ரொம்ப நேர்த்தியா வளர்த்திட்டு இருக்கீங்க. 11 ஏக்கர்ல ஒரு 2 ஏக்கர் கோழிகளுக்காகவே பிரிச்சு அருமையா வளர்த்திட்டு இருக்கீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குன்னா நம்மளோட பண்ணையானது மென்மேலும் வளரணும், இன்னும் அதிக அளவுல தாய் கோழிகளை நீங்க வந்து அதிகப்படுத்தி குஞ்சுகள் உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஓகேங்க.